சர்க்கரை நோய் இது பெரும்பாலான மக்களை தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு. இன்னும் கேட்டா நிறைய பேருக்கு பயமே வந்துருச்சு. ஒரு 40-45 வயசு வந்த உடனே அவங்களாகவே நமக்கு சர்க்கரை நோய் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். அது மாத்திரம் இல்லாம இந்த ஹெரிடிட்டி, அதாவது தன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்குது அதனால நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ முதல்ல இந்த சர்க்கரை நோய் எதனால வருது சார்? சர்க்கரை நோய் பரம்பரையாகவும் வரலாம். சரிங்க. ரெண்டாவது நம்ம உணவு பழக்கத்தால நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டேபிள் ஃபுட் அரிசி. சரி. அரிசிக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீக்கணும் இப்படி சாப்பிட்டா சர்க்கரை, உப்பு இனிப்பு சாப்பிட்டா வரும்ன்ற. இப்ப அரிசி புளிப்பு. சரிங்க. பச்சை அரிசி கொஞ்சம் புளிப்பு, அதுல இனிப்பு இருக்கும், புழுங்கரிசி குறப்பு. ஆனா இப்ப இனிப்பு சாப்பிட கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம். சரிங்க. அப்ப நம்ம உப்பு கூட கொஞ்சம் இனிப்பு சர்க்கரை நோய் வரும். ஓகே. இப்ப புளிப்பாலையும் சர்க்கரை நோய் வரலாம், இனிப்பாலையும் வரலாம். இந்த உப்புக்கு அதுக்கு கூட கூட்டுது. சரிங்க. அப்போ உப்பு, புளிப்பு, இனிப்பு விடணும், இல்லாட்டி குறைக்கணும். சரி. நம்ம தமிழ்நாட்டு காய்கள் சாப்பிட்டா வரவே வராது. ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த கத்திரிக்காய், இந்த நாட்டு காய்கறிகள் சாப்பிடும் பொழுதுன்னு, இது முதலில் சின்ன வயதிலிருந்தே இதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு சர்க்கரை நோய், ஈவன் நீங்க சொன்னீங்க இல்லையா பரம்பரை நோயின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு இது வராம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதை கடைபிடித்து கொண்டு வந்தா 100க்கு 100. ஓகே. இன்னைக்கு ஒரு 70 வயசு ஒரு பெண்ணு சர்க்கரை நோய் இல்லாம இருக்காங்க. ஓகே. என்ன காரணம்? அந்த காம்பினேஷன். ஒரு உணவு சாப்பிட்டா, இப்ப உப்பு புளிப்பு இருக்குது, புளிப்பு சாப்பிடுறப்ப சில பேருக்கு புளிப்பால சர்க்கரை நோய் வரலாம். ஓஹோ. புளிப்பால சர்க்கரை நோய் வருதுன்னா உப்பும் கசப்பும் சேர்க்கணும். ஓகே. இப்ப மோர்ல நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறோம். சரிங்க. அதே மாதிரி புளியோதரை செய்து புளிப்புன்னு சாப்பிடுறப்ப அதுக்கு கொத்தமல்லி விதையை அரைச்சு அதுல போடுவாங்க கடைசியில. ஆமாங்க. கொத்தமல்லி விதை புளிப்பு. சரிங்க. அதே புளியோதரை சாப்பிடுறப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எடுத்து சாப்பிடுவாங்க, கூட சேர்த்துக்கிடுவாங்க. தேங்காய் கசப்பு, அந்த முறிக்கிறதுக்காக. ஓகே. அதே இனிப்பு சாப்பிடுறாங்க நிறைய. அடுத்தது ஸ்வீட் காரம் காஃபி. ஓகே. இனிப்பு முறிக்கிறதுக்காக காரம் சாப்பிடுறாங்க, காரத்தை முறிக்கிறது காஃபி சாப்பிடுறாங்க. சரி. இந்த முறை பிரகாரம் சர்க்கரை நோய் வரவே வராது. ஓகே. சர்க்கரை நோய் வந்து விட்டது, அவங்க இதை அதோடைய தீவிரமாகாம அது மேலும் பாதிக்காம இருக்க என்ன செய்யணுங்க? அதாவது சுவைதான். இப்ப கருவேப்பிலை துவர்ப்பு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி துவையை சேர்த்துக்கலாம். சரிங்க. வரகு அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. கேப்ப உஷ்ணம். ஓகே. ஆனா புளிப்பு. ஓகே. இந்த அரிசிக்கு பதில் கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள் கோதுமை சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ அவங்க இப்போ சர்க்கரை நோய்னா பொதுவாக சில பேருக்கு என்னன்னா இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ற போதுதான் தெரியுது. அரிசி இந்த மாதிரி பதார்த்தங்கள் கூட, அதாவது மற்ற காய்கறிகள் கூட சர்க்கரை நோயை அதிகப்படுத்தணும்னு சொல்லுது. என்ன ஆசனங்கள் செய்யலாம் சார் இந்த சர்க்கரை நோய்க்கு? ஆசனம் யோக முத்திரா செய்யலாம். சரிங்க. நெஞ்சு மூச்சு விடலாம். ஓகே. இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த சர்க்கரை நோயுடைய தீவிரம் கண்டிப்பாக குறையும். 100% போயிடும். ஓகே. அதாவது இன்னைக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே நம்ம தமிழ்நாட்டுல அரிசி உணவு. ஓகே. அதுக்கு தகுந்த சைட் டிஷ் தான் இருக்கணும். கண்டிப்பா. மித்த சைட் டிஷ் தான் வரதான் செய்யும். கண்டிப்பா சார். என்ன ஆசனங்கள் செய்யலாம், அது எப்படி செய்யலாம் நேயர்களுக்கு சொல்லி காமிங்க சார். சர்க்கரை நோய்க்கு யோக முத்திரா, வயிறு மூச்சு. வயிறு மூச்சுன்றப்ப மூச்சை நம்ம வெளியே விடுறப்ப வயிறு உள்ள போகணும். பேங்க்ரியாஸ், லிவர், ஸ்பெயின் இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தப்படுது. இப்ப யோக முத்திரா முதல்ல வலது காலம் அடிச்சு வயிறை ஒட்டி வைக்கிறோம். அடுத்தது இடது காலம் அடிச்சு வயிறை ஒட்டி வைக்கிறோம். 2 முழங்காலம் தரையில ஒட்டி இருக்கு. ஆதி முத்திரை கையை வச்சு கையை மூடி குதிங்கால் கடியில வைக்கிறப்ப குதிங்கால் கையை அமுக்குது, கை வகுற அமுக்குது. நல்லா மூச்சை வெளியே விட்டுட்டு கை உடம்ப ஒட்டி இருக்கணும். மூச்சை நல்லா வெளியே விட்டுட்டு குனியணும். மூக்கு தரைய தொடணும். மூச்சை எடுத்துட்டு எந்திரிக்கணும். இது முதல்ல செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் கையை பின்னால கட்டிக்கலாம், அதே மூச்சை விட்டு. ஆனா இது முதல்ல செஞ்சா அப்புறம் திருப்பி இது செஞ்சா நல்லா வரும்.
இப்ப வகுறு மூச்சு. இந்த வகுறு மூச்சுன்ற மூச்சு வெளியே போறப்ப வகுறு உள்ள போகணும். ஆனா வகுறு நார்மலுக்கு வரவுட்டு தான் திருப்பி நம்ம மூச்சு செய்யணும். ஆனா இழுக்கிறப்ப சவுண்டு வரக்கூடாது. தன்னால மூச்சு தானா வகுறு வந்துடும். மெதுவா காலை எடுத்து